ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இப்பிக்ரோஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் எங்க போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? போன சாப்டர்ல அந்த லின்போன் எல்ரா டிஃபீட் பண்ணியிருக்கும். இப்போ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லின்போன் அங்க அழுதுட்டு இருக்கும்போது என்னத்தை ஒன்னும் சென்ஸ் பண்ணி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒருத்தன் சைக்ளோன் கிரியேட் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா இந்த அட்டாக் ரொம்ப கொடூரமா இருக்குது, என்னோட கரண்ட் பாடி கண்டிஷன் வச்சு தடுக்கவே முடியாது. இப்போ ஹீரோ அங்க இருந்து நீ கவலைப்படாத, நான் இங்க இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஸ்பீடா அந்த அட்டாக் கிரியேட் பண்ணவனோட பின்னாடி போயிட்டா. ஹீரோ அவனோட பின்னாடி வந்தது பார்த்துட்டு அவனுக்கு அல்ல இல்ல. அவன் பயந்துகிட்டே சொல்றா நீ. அப்ப ஹீரோ அவனுக்கு நேரம் கை சூண்டிட்டு சொல்றா, ஏ முட்டாப்பைய, நீ இப்ப இங்க இருந்து டிசப்பேர் ஆக போற அப்படி சொல்லி ஒரு அட்டாக். அவன் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டா. பார்த்துட்டு அந்த ஹோலிலோடு ஷோக்காய் சொல்றா இதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த லின்போன் என்னது டிவைன் ட்ரிபுலேஷன்ல இருக்க ஒரு ஆளை ஒரு சிங்கிள் பிளிக்ல கொண்டுட்டாரா. அங்க இருக்கவங்க எல்லாம் ஷோக்காய் சொல்றாங்க என்னது டியான்ஷங்கல்ரு இறந்து போயிட்டாரா, அதுவும் ஒரு அட்டாக்ல. அப்ப அதுல இருக்க இன்னொரு தப்பா அவரு ரிமோட்டலா. அப்ப ஹீரோ அங்க இருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த லின்போன் கேக்குறா, சீனியர் நீங்க என்ன ரிலத்துல இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றா, யங் பீப்புள்ஸோட கியூரியாசிட்டி ரொம்ப ஹெவியா இருக்க கூடாது. நீ கேட்ட குஸ்டியனுக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிட்டா உன்னோட ஹார்ட்டுக்கே நல்லதில்ல. அப்ப ஹீரோட பின்னாடி அந்த ஹோலிலோடு வந்துட்டு சொல்றா, யுவர் எக்ஸலன்சி, என்னோட லிங்க்ஸு அண்ட் ஹோலி லேண்ட்ல ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஈஸியா இருக்கிற போல இருக்க. என்னோட ஹோலி லேண்ட்ல உன்னை டிஃபீட் பண்றதுக்கு யாராலே முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப ஹீரோ திரும்பி அவங்ககிட்ட சொல்றா, இது எனக்கு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் கிரவுண்ட் மட்டும்தான். இந்த கடவுள் நினைச்சா எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். அப்ப அந்த ஹோலிலோடு கையில என்னமோ பண்ணிக்கிட்டே சொல்றா, ஓ அப்படியே, ஆனா நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட இந்த பெரிய பேச்சுக்கு முன்னாடி என்னோட லிங்க்ஸ் அண்ட் ஹோலி லேண்ட்ல இருக்க ஹோலி கார்டை கொஞ்சம் பாரு. அவன் சொன்னதை கேட்டது அந்த லிங்க் பொண்ணு ஷோக்காய் நினைக்கிறா, என்னது ஹோலி கார்டா, இனி ஒருவேளை அதான் இருக்குமோ. அப்படியே ஹீரோ கிட்ட கத்துக்கிட்டே சொல்றா, சீனியர் இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, இப்போ அவனை ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ என்ன பத்தி கவலைப்படாத, அந்த ஹோலி கார்டு கூட கொஞ்சம் விளையாட போறேன். அந்த பொண்ணு புரிஞ்சது சீனியர். இப்போ அவ அங்கிருந்து, ஓ அப்ப நீ ரொம்ப கான்சியஸா இருக்கியா? அப்படியே அவனோட பின்னாடி ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு சொல்றா, நான் இதுக்கு முன்னாடி சீக்கிரட்டா ட்ராப் எல்லாம் செட் பண்ணது வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹீரோ அந்த லிங்க் பொண்ணு கிட்ட கேக்குறா, என்ன பார்த்து ரொம்ப ஆன்சியஸா இருக்க மாதிரி தெரியுது, உனக்கு இதை பத்தி ஏதாச்சும் மேட்டர் தெரியுமா? அப்ப அந்த பொண்ணு, நான் சில ரூமர்ஸே கேள்விப்பட்டிருக்கேன். லிங்க்ஸு அண்ட் ஹோலி லேண்டில ஒரு இமோட்டல் லெகசி இருக்குன்னு ரூமர் சுத்திட்டு இருக்கு. ஆனா எனக்கு அது சில நாள்ல தெரிய வந்தது அது வெறும் லெஜெண்ட்னு. ஆனா ரீசெண்டா ஒரு ரூமரோட சுத்திட்டு இருந்தது இமோட்டல் லெகசி லிங்க்ஸு அண்ட் ஹோலி சன்னோட கையில கிடைச்சிருக்குன்னு. சீனியர், அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப ஹீரோ, இமோட்டல் லெகசியா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இப்ப ஹீரோ பார்த்து அந்த லிங்க் பொண்ணு நினைக்கிறா, இமோட்டல் லெகசி அவங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயம் கூட இல்லாம நிக்கிறா. உண்மையில யார் இந்த சீனியர்? அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சரி இப்ப சின்ன பேசல இங்க முடிஞ்சு போச்சு. இந்த டைம்ல இருந்து நாம ஓப்பனண்டோட ஷோ பார்க்க போறோம். அப்ப அந்த ஹோலிலோட சிரிச்சுக்கிட்ட அங்க இருந்து சொல்றா, ஆஹா இது முடிஞ்சிடுச்சு. லிங்க்ஸ்வான் ஹோலி லேண்டோட அரங்கன்ஸை நீ சேலஞ்ச் பண்ணதுக்கு உன்னோட உயிரை நீ கொடுக்க வேண்டி இருக்கும், புரிஞ்சுதா அன்கோன் ஸ்ட்ராங் மேன்? ஆஹா அப்படியே சிரிச்சுக்கிட்ட இமோட்டல் வெப்பன். அப்ப எங்க இருக்கும் அந்த டைஹோ பெல்லு செங்கலை எல்லாம் உடச்சுக்கிட்டு அங்கிருந்து அவனோட பக்கத்துல வந்துடுச்சு. இந்த பெல்லை பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாம் மரியாதை சிரிச்சுக்கிட்ட சொல்றாங்க, ஹோலிலோட பவரை பார்த்து இந்த வேல்டே போ பண்ணுது. அப்ப அந்த ஹோலிலோடு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட சொல்றா, நான் ஏற்கனவே இந்த டைஹோ பெல்லை ரிஃபைன் பண்ணிட்டேன். என்னோட முன்னாடி இப்போ ஒரு இமோட்டலால கூட ஃபைட் பண்ணி நிக்க முடியாது. இந்த இமோட்டல் ஆன்சர் எல்லாம் நான் ஒரே ப்ளோவில கொன்னுடுவேன். இப்ப ஹீரோ அங்கிருந்து என்னால ஃபீல் பண்ண முடியாது, இவன் யாரா அது? இப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ அங்க பறந்துகிட்ட நீ ரொம்ப கூலா இன்விசிபிளா இருக்கேன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப அவ அங்க இருந்துட்டு என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி நீ அப்போ ஒரு பஞ்ச் பண்ண. அப்ப இந்த வேல்டே இந்த லிங்க்ஸ்வான் ஹோலி லேண்டுக்கு தான் சொந்தம். அப்ப அவ இந்த முட்டா பையன் என்ன சொல்லிட்டு இருக்கா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு புரியுது, நானும் இப்படி இருந்தவன் தான். சரி இப்ப நீ பேசு. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டவன் கடுப்பா இந்த பெல்லுக்கு பவர் கொடுத்துக்கிட்டே சொல்றா, இப்ப நீ இங்க சாக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படி சொல்லி அவன் கையாசிச்சு அவனை போய் கொன்னுடு. இது பார்த்தா அந்த லிங்க் பொண்ணு அங்க இருந்த சீனியர் பாத்துருங்க. இப்ப அந்த பெல்லு ஹீரோட முன்னாடி வந்து அங்கே ஸ்டாப் ஆகி நின்னுடுச்சு. ஹீரோ கை காட்டி, பெல் இங்க வா. அப்ப அந்த பெல்லு பயந்துகிட்டே ஹீரோட கையில வந்துடுச்சு. அப்படி ஹீரோ அந்த பெல்லை எடுத்துக்கிட்டு, உன்னோட மண்டையில என்ன இருக்குது? இது பார்த்துட்டு அங்க இருந்து எல்லாரும் வாய பொழந்துட்டாங்க. அந்த ஹோலிலோடு ஷோக்காய் சொல்றா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பார்த்துட்டு அந்த லிங்க் பொண்ணு வாய பொழந்துகிட்ட சீனியர். அந்த ஹோலிலோட அங்க இருந்து, பெல் இங்க வாடா. அந்த பெல் அவனை கொஞ்சம் கூட மதிக்காம ஹீரோட கையில இருக்கா. அப்ப அவ அங்கிருந்து சொல்றா, டேய் எதுக்குடா உன்னோட லோட ரெகனைஸ் பண்ணாம இருக்க? நீ எதுக்காக ஹோலி ஆர்டர்ஸை ஒபே பண்ணாம இருக்க? டேய் நான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் கான்சியஸை எப்போவே டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, உண்மையில இது வச்சா நீ என்ன டிஃபீட் பண்ணலாம்னு நினைச்சேன். பாவா அங்கிருந்து, டேய் வாய முடுறா. அப்ப அந்த பெல்லு ஹீரோட கையில படுத்துடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த ஹோலிலோடு சொல்றா, டைஹோ பெல், நான் உங்ககிட்ட சொல்லல, வாய மூடிட்டு இருக்க, நீ எதுக்காக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க? அப்ப அந்த பெல்லு, பாவன் டேய் ட்ரபிள் பண்ணாம இருறா. அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்ட அந்த பெல்ல
பெல்லு கிட்ட சொல்றா, உன்னோட மாஸ்டர் ரொம்ப நல்லவனா இருக்கா, அப்போ நீ உண்மையிலே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லையா? அப்போ அந்த ஹோலிலோட ஐயோ என்னோட டைஃபான் பெல்லு. அப்போ அவன் கத்திக்கிட்ட கேக்குறா, ஏ லிட்டில் பெல் உனக்கு என்ன ஆச்சு? நேத்து நீ எனக்கு ஒபீடண்டா இருந்தியே, இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த பெல் அவனை பார்த்து ஒழுங்கு காட்டிட்டு இருக்கு. அப்ப அவன் கடுப்பாய் சொல்றா, நீ என்னோட டெம்பரை லூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக என்னோட ஆர்டர்ஸை ஒபே பண்ணாம இருக்க? நீ பாத்துக்க, நான் இப்போ உன்னோட ஸ்பிரிச்சுவல் கான்சியஸை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். டேய் நான் இப்போ ஸ்பெல்ல கேட்ச் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அதை பார்த்து பயம் இல்லையா? சரி நான் இப்போ 3 வேற என்று அதுக்குள்ள என்கிட்ட வந்துடு. 3 2 1.5 1.4. இது பார்த்துட்டு அந்த பெல்லும் ஹீரோவும் கக்கப்புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லின் பொண்ணு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவன் கடுப்பாய் சொல்றா, பெல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அப்படியே அழுதுகிட்டே சொல்றா, ஏ லிட்டில் பெல் எனக்கு இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இவ்வளவு இயர்ஸா நமக்குள்ள இருந்த எல்லாம் நீ மறந்துட்டேயா? கேட்டது அந்த பெல்லு என்னது? அப்ப அவன் சொல்றா, இவ்வளவு இயர்ஸா நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தோம், அப்ப நாம சேர்ந்து பண்ணதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சா? நாம ஒன்னா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, நாம ஒன்னா இருந்த மெமரிஸ், அப்புறம் நாம சின்னதா என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட், அதோட கடைசியா இந்த உண்மையான உறவெல்லாம் சேர்த்து உருவாக்குனது அந்த ஸ்பிரிச்சுவல் பிளட் கான்ட்ராக்ட். என்கிட்ட சொல்லு லிட்டில் பெல், இவ்வளவு ப்ரீஷியஸான ஃப்ரெண்ட்ஷிப் நீ உண்மையில தூக்கி எறிய போறையா? அவன் சொன்னது கேட்டதும் அந்த பெல் அழுதுகிட்ட ஹீரோ கையில இருந்து குதிச்சு அவங்கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்ததும் அந்த ஹோலிலோட ஹாப்பியா சொல்றான், ஏ லிட்டில் பெல் எனக்கு தெரியும் நீ எப்போ என்ன ஏமாத்த மாட்டேன்னு. அப்போ அதை அப்ப இவன் லிட்டில் பெல், அப்ப அதை லிட்டில் பெல் அப்ப இது பார்த்துட்டு ஹீரோ அங்கிருந்து ஒரு சொடக்க போட்டுட்டா, திரும்பி வாடா இங்க. ஹீரோ சொன்னதை கேட்டதும் அவனோட ஃபேஸ் மேல ஒன்னு கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட திரும்பி வந்துடுச்சு. இது பார்த்துட்டு அவன் கடுப்பாயிட்டு, ஏன் ஹூபெல் எதுக்காக இப்படி பண்ணேன்? அப்ப அதை அவனை பார்த்து அங்கிருந்து ஒழுங்கு காட்டிட்டு இருக்கு. அவன் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு சொல்றா, எனக்கு என்ன பார்த்தா என்ன ஒரு டோகு மாதிரி தெரியுதா? அப்படி அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே சொல்றா, அப்ப நான் ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்கேன்னு நீ என்ன பிளேம் பண்ணாத. அப்படி அவன் கையில இருந்து ஒரு எனர்ஜி அந்த பெல்லுக்கு போகுது. அந்த பெல் ஐயோ, அப்ப அவன் அந்த பெல்லோட மண்டை இருக்க ரிபன் ஸ்டிக்ஸை பிடிச்சு இழுத்துக்கிட்டே சொல்றா, நீ இன்னைக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன்னோட ஸ்பிரிச்சுவல் கான்சியஸை கண்டிப்பா டெஸ்ட்ராய் பண்ணுவேன். அப்படி அந்த ரிபன் ஸ்டிக்ஸை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அதுக்கு எனர்ஜி செலுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்போ அந்த பெல்லு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹீரோ அந்த பெல்லை பிடிச்சுக்கிட்டு, நீ பயப்படாத நான் இங்க இருக்கேன், சரி இப்ப நான் இந்த பிளட் கான்ட்ராக்டை கட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிபன் ஸ்டிக்ஸ்ல ஒரு தட்டு. அப்படி அந்த ரிபன் ஸ்டிக்ஸ் ரெண்டா கட் ஆயிடுச்சு. அந்த கான்ட்ராக்ட் கட் ஆனனால எனக்கு பவர் பேக் ஃபயர் ஆகி பிளட் வாமிட்டே எடுத்துட்டா. அப்ப ஹீரோ பார்த்தவன் நினைக்கிறா, இது எப்படி இவனால பண்ண முடிஞ்சது? ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் பிளட் கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டா, உண்மையில இவ எந்த ரிலத்துல இருக்கா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டா கேக்குறா, சின்ன பையில இந்த லிட்டில் பெல்லோட ஒரிஜினல் பவரை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? அப்படி அந்த பெல்லை ஆகாயத்துல அமைச்சிட்டு சொல்றா, உன்னோட சாவுக்கு நீயே இப்ப டிக்கெட் வாங்கிட்டேன். ஆகாயத்துல பார்த்த அந்த சின்னதா இருந்த பெல்லு ஹோலி லேண்ட் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி பெருசா நிக்கிறா. பார்த்துட்டு அந்த ஹோலிலோட ஷோக்கா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் வாய பிளந்தது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இதை பார்த்துட்டு லின் பொண்ணு நினைக்கிறா, இதுதானா சீனியரோட உண்மையான ஸ்ட்ரென்த். ஹீரோ அந்த லின் பொண்ணு கிட்ட சொல்றா, இங்கேயும் தள்ளி போகாம எங்கிட்ட க்ளோஸா நில்லு அப்படி சொல்லிட்டு ஹீரோ கையை எடுத்து ஷேக். அந்த பெல் அங்கிருந்து டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல இருந்து வர சவுண்டுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோலி லேண்ட் டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ஹோலிலோட வாய பிளந்துகிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? இந்த பெல்ல நேரா வந்து அந்த ஹோலி லேண்டோட மண்டையில இறங்கிடுச்சு. அவ அங்க சாவ போகும்போது கூட சொல்றா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, பச்சை குழந்தை இருந்து பால் ஊத்தி வளர்த்த பாலை குடிச்சுக்கிட்டு பாம்பாவை கொத்துதடி கண்மணி கண்மணி. இது படிச்சு பார்த்த போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அப்படியே கொஞ்சம் கழிச்சு அந்த ஸ்மோக் எல்லாம் விளக்க போயிட்டு ஹீரோ சொல்றா, ஏய் பயப்பட வேணாம், இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. லின் பொண்ணு லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. இது லிங்க்ஸியோ ஹோலி லேண்ட் எங்க? அப்ப ஹீரோ சொல்றா, அது இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஹீரோயே அழாத, உனக்கு என்ன ஆச்சு? அந்த பொண்ணு, என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், என்ன மன்னிச்சிடுங்க. ஃபைனலா என்னோட வெஞ்சன்ஸ் முடிஞ்சிடுச்சு. 500 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட கிளானை எக்ஸ்ட்ரீமேட் பண்ணவங்களை இன்னைக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்குது, தேங்க்யூ சீனியர். அப்ப ஹீரோ அங்க மூச்சு இழுத்து விட்டுட்டு, சீக்கிரமா எங்கிட்ட வா. அப்ப அந்த பெல்லு ஹீரோட கையில வந்துடுச்சு. அப்படி அந்த லின் பொண்ணுக்கு முன்னாடி அது காட்டிக்கிட்ட சொல்றா, நீ மட்டும்தான் இப்ப லின் ஃபேமிலியோட டிசனண்டா இருக்க, அதனால நீயே இந்த டியான்ஹோ பெல்லை இன்ஹெரைட் பண்ணு. இந்த டியான்ஹோ பெல்லு மேல உன்னோட பிளட் எசன்ஸை ட்ராப் பண்ணனா கண்டிப்பா உன்னை மாஸ்டரா ரெகனைஸ் பண்ணும். நான் சொல்றத நீ எப்பவும் மறந்துடாத. உன்னோட ஸ்ட்ரென்த் லோங்கோட்டியர் ரீச் ஆனா மட்டும்தான் இந்த பெல்லை நீ வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ உனக்கு வேற கொஞ்சம் பிரச்சனை உன்னால அவாய்ட் பண்ண முடியும்.